வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங். நேற்றே வந்து நம்ம 53ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். என்ன காரணம்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 630 தான் நமக்கு ட்ரா நம்பர். இந்த ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. அதில் வந்து ஒரு நல்ல மெத்தடில் கொடுத்துருந்து ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் 630 நமக்கு இங்கே வந்து 530. அதில் வந்து நம்ம 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது நமக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். கண்டிப்பாக நமக்கு இதில் சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு அருமையான மெத்தடு இதில் கிடச்சிது. இது அதுபோக நமக்கு காரூணியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுமானா இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்கள் ட்ரா நம்பர் அப்படியே வச்சு அடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாலாம் நம்பர்லாம் ஒன்றும் கொண்டு வரவே இல்லை, அவ்வளோதான். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவோட வெள்ளிக்கிழமை நினைக்கிற 59 அதில் வந்து பார்த்திங்கன்னா 054, அதே மாதிரி 248, 530, எஸ்கே வந்து 59வது குழுக்கள். சரிங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். எனக்கு ரொம்ப ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கனெக்ட் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே பெட்டராக தெரியுது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். சரி, அதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி 3/7/2026 நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் யாராவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து இந்த வீடியோஸ் வந்து நம்ம மாஸ்டர் கீ சேனலில் வந்து நமக்கு காப்பி டு பேஸ்ட் வரும். அப்போ நீங்கள் யாராவது இல்லைங்க நான் மாஸ்டர் கீயில் தான் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணி. இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. வெறும் 179 ரூபா என்னமோ தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. எல்லா சேனல்லையும் வர மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம இதில் கொடுப்போம், மாற்றிலாம் கொடுக்க மாட்டோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறேன்னா வெறும் 197 ரூபா மட்டும்தான், 199 ரூபா மட்டும்தான் இந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப் காஸ்ட் இருக்குது. சரிங்க, இது எதுக்காக அப்படி வச்சுருக்கோங்கன்னா இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரேட்டு வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து நமக்கு இன்னும் கூட மாஸ்டருக்கு மாதிரி கொஞ்சம் இன்னும் ஒரு 100 ரூபா 150 ரூபா எச்சா இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா, உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதே தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் வந்து நான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன். நாளைக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு டான் உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவங்கலாம் வந்து வெறும் 500, 600, 700லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. வெறும் 199 ரூபா மட்டும் தான் வச்சுருக்கிறோம். இந்த 199 ரூபா நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 123 ட்ரா. இந்த மாதம் 123 ட்ரா, 7ஆவது மாதம் 123 ட்ராவுக்கு நமக்கு கொடுக்குறோம். 123 ட்ராவில் நீங்கள் பாதி நீங்கள் போட்டால் கூட நமக்கு ஒரு 70 ட்ராவுக்கு 14, அப்போ வந்து ஒரு 60 ட்ராக்காவது நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். சரியா, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசு வெறும் 199 ரூபா தான். நீங்கள் அதுவும் ஒரு டீ சாவோட காசு மட்டும்தான். சரிங்களா, ஒரு நாளைக்கு இப்போ டீ சாப்பிட போனீங்கன்னா இப்போ 20 ரூபா 25 ரூபா டீ ஆகிடுச்சு. 20 ரூபாய்க்கு மாட்டீ இல்லை, அதாவது போண்டா பஜ்ஜி எதாவது சாப்பிட்டீங்களா முடிஞ்சு போச்சு. அது ஆனால் நமக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட 31 நாளைக்கு மேலே நம்ம கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது சூப்பராக மேட்ச் ஆகும். இல்லை ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எல்லா ட்ராவும் வின்னிங் எடுக்க வேண்டாம். குறைஞ்சது அது ஒரு 30 ட்ரா கேஎல் மாதிரி ஒரு 30 ட்ரா வின்னிங் எடுத்தாலுமே கையில் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே நிற்கும். சரியா, ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற காசுங்கிறது வெறும் 199 மட்டும்தான். சரியா, நீங்கள் வாங்க, கட்டாயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நான் கொடுக்குறேன். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும், எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியணும். இந்த மெம்பர்ஷிப்புங்கிறது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப்புங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அப்படிங்கிறத உடைக்கணுங்கிறக்காக தான் நம்ம கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதை இப்படி கொடுக்குறதுனால நம்ம வந்து நம்பர் மாற்றி கொடுப்போமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போயும் ஒரே மாதிரி தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். காசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி. ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு முக்கியமாக படுதே தவிர மற்றபடி இந்த காசுக்காகலாம் நம்ம செய்கிறதே கிடையாது. ஏன் கேட்குறோன்னா ஒன்றும் இல்லை. எதுக்காக கேட்குறோன்னா நீங்கள் வந்து எப்போயுமே காசு கொடுத்தா தான் நம்ம அது ஏதாவது ஒன்று செய்கிறோம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு 2 நம்பர் போட்டு வின்னிங் எடுத்தீங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் கேட்குறோம். நீங்கள் வாங்க, அந்த டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறோம், அந்த டைமுக்கு நம்ம வேறு வேலை செய்யலாம். பட் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற டைமுக்கு ஏதாவது நீங்கள் நம்ம வேறு ஏதாவது வேலை செய்யும் போது நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு வந்து நிறையா இருக்கும். இப்போ நமக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இல்லை நம்ம அதை கூட கேட்க மாட்டோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 2, சி போர்டில் ஒரு 13 நாளாக பெண்டிங். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் வந்து சி போர்டில் 13 நாள், ஏ போர்டில் ஒரு 9 நாள். இப்போ நாளையோட சேர்த்து ஒரு 2 போர்டு பெண்டிங்க்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. பார்ப்போம். அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4, பி போர்டில் 9, பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 9 நாள் தான் பெண்டிங். அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு 12, பி போர்டில் 0, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு
2 நேற்று வந்து ஒரு 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்துருந்துச்சு. அது போக 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1, பி போர்டில் 3, சி போர்டில் வந்து ஒரு 4. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13, சி போர்டில் வந்து ஒரு 32. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 20, பி போர்டில் 7, சி போர்டில் ஒரு 3. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 25, பி போர்டில் வந்து ஒரு 11, சி போர்டில் 1. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, 17, பி போர்டில் 6, சி போர்டில் 1. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 44, பி போர்டில் 29, சி போர்டில் 29. அதேமாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 7, பி போர்டில் 9, சி போர்டில் 6. இவ்வளோ தான் பெண்டிங்கு. பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சேம் டைம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு சில நம்பர்கள் எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டோட்டலாகவே வேறு மாதிரியான நம்பர்கள் தான் மேட்ச் ஆகும். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். 3ஆம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு டேட்டு வைஸாகவும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? டேட் வைஸாகவும் 3ஆம் நம்பர் நாளைக்கு ஆடலாம் அப்படிங்கிற கணக்குலையும் கொண்டு வரோம். உங்களுக்கு எது 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு 3ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3ஆம் நம்பர் வந்திருக்கு. திரும்ப நாளைக்கு ஒரு 3ஆம் நம்பர் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லைன்னா 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ். எனக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏ போர்டில் 25, பி போர்டில் 11, சி போர்டில் மட்டும்தான் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. நமக்கு இந்த மாதம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு நிறைய 7ஆம் நம்பர் வந்துச்சு ஏ போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ட்ராவிலே பார்த்திங்கன்னா 777, 487ன்னு கொடுத்தாங்க. அப்போ 3 7ஆம் நம்பரும் வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தா நமக்கு 2 7ஆம் நம்பர் அப்படியே பெண்டிங்கில் தான் நிற்கிது. சரி, அப்போ நம்ம அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். நாளைக்கு வந்து ஏ போர்டிலே வந்து ஒரு 25 நாள் பெண்டிங்கு, பி போர்டில் வந்து ஒரு 11 நாள் பெண்டிங்கு தான் இருக்குது 7ஆம் நம்பர். அதனால தான் அந்த மாதிரி 7ஆம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறேன். 7ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள். பட் 3ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப எஃபெக்டாக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. அதனால தான் அது கொடுக்குறேன். இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சான்சஸ் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனதில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 6ஆம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்னென்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் அது கொஞ்சம் எஃபெக்டிவாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஒரு 7 நாள் தான் பெண்டிங். ஆனால் இருந்தாலும் 6ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்து கொண்டு வரேன்னா, நாளைக்கு வந்து எனக்கு அந்த பாயிண்ட் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம அந்த பாயிண்ட் நம்பரை விடாமல் கொண்டு வரோம். சரியா? இன்றைக்கே வந்து நமக்கு பாயிண்ட் நம்பர் தான் வர வேண்டிய நம்பர். நமக்கு எதிர்பார்த்த நம்பரில் அப்படி தான் இருந்துச்சு. அதில் வந்து 3ஆம் நம்பர், அதில் வந்து நான் என்ன எதிர்பார்த்து கொண்டேன்னா 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் கொடுத்தேன். இதில் வந்து 5, 3ங்கிற 2 நம்பர் வந்துச்சு. 6, 9ங்கிறது வராமல் நின்று போச்சு. ஆனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்றைக்கி அப்படி தான் வந்திருக்கணும். பட் மொத்தம் 4 நம்பர் கொடுத்தா 4 நம்பரில் 2 நம்பர் நமக்கு வெளியே வந்துருச்சு, 2 நம்பர் உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். அதில் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அப்படி தான் எதிர்பார்த்தோம். அதே தான் இன்றைக்கி சேம் வரக்கூடிய பேர். அதே மாதிரி 9ஆம் நம்பர் பி போர்டில் தான் நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக. பி போர்டில் தான் 9ஆம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகணும். ஏன்னா எனக்கு என்னமோ அங்கே தான் வருது. 3க்கு 9ங்கிறதா எனக்கு கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது. அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 9 வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பார்த்துங்க. எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. அதனால தான் கொடுக்குறேன். அடுத்து சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரும். 8ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 நாள் தான் பெண்டிங்கு. பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திரும்ப வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா போன வாரமே 248ன்னு கொடுத்தாங்க இல்லையா? அதில் ஒரு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ வந்தது அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வரணும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தாண்டி ப்ளஸ் 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 8 கொஞ்சம் பெஸ்ட்டு. சரியா? யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள். இது போக 5ஆம் நம்பர் எதுவும் கொஞ்சம் உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பருக்கான சோர்ஸு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அது மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் தெரியுது. அதே மாதிரி ஆல் போர்டு என்ன வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9, 3, 7, 6ங்கிற நம்பர் கொஞ்சம் எஃபெக்டாக வர மாதிரி தெரிஞ்சுது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப அதிகமாக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.